கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாம், நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. நான் இன்று முழு நாளும் விளையாட போதல்ல, வேலை முடிச்சிட்டு போங்கண்ணா. அடடா, நீ எப்பவும் எழுந்துரு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூங்குறேம்மா. அம்மா, நான் அவனை எழுப்புறேன். யாரு தண்ணி ஊத்துனது? எழுந்துறேன்னா, சூடா இருக்கு. மெதுவா சாப்பிடு. நான் வேகமா சாப்பிடுவேன். ஐயோ, நாக்கு எரியுது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, செல்வி சொல்ல துணி கேட்கணும். இருக்கு, எடுத்துட்டு வா. நான் கார்ட்டூன் பாக்குறேன். நான் எடுத்துட்டு வர்றேன்மா. அடடா, செல்வி எடுத்ததால் தான் துணி காப்பாத்தப்பட்டது. செல்வி ரொம்ப செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துங்க. நான் கிரிக்கெட் விளையாட போறேன். நான் ஊத்துறேன்ப்பா. வாவ், தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு. செல்வி நல்ல மனசு கொண்ட பொண்ணு. ஜன்னல் பக்கம் அடிக்காதே. எனக்கு தெரியும். கார்த்திக், ஜன்னல் உடைஞ்சிடுச்சே. சாரி அம்மா. நான் வார்னிங் கடக்கும் போது இருபுறமும் பாத்து போ. நான் வேகமா போயிடுவேன். ஐயோ, பாத்து போணும்னு சொன்னேன்ல. செல்வி இருந்ததால் தான் நீ வாழைப்பழம் விருந்தினருக்கு ஒருத்தருக்கும் தெரியாம சாப்பிடலாம். அம்மா, வயிறு வலிக்குது. அதிகமா சாப்பிட்டா இப்படிதான். அண்ணா, கொஞ்சமா ஓடுது, பிடிங்க. நான் பிடிக்கிறேன். மெதுவா போங்கண்ணா. செல்வி தான் மாட்ட அமைதியா கொண்டு வந்தா. தனியா சுற்றி பாக்குறேன். தொலைஞ்சிடுவேன் அண்ணா. அம்மா எங்க? அண்ணா, இங்க இருக்கியா? செல்வி, நான் பயந்துட்டேன். இனிமே எல்லாரோட சொல்லையும் கேட்பேன். அதுதான் நல்ல பையன். தவறுல இருந்து கத்துக்கணும். நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சேர்ந்தா சந்தோஷம். குடும்பம் சேர்ந்தா சந்தோஷம். அப்பா, என்ன மன்னிச்சுக்கோங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்ல கண்ணா, தப்புதான். இனி கவனமா இரு. அம்மா, அண்ணா சரியாகிட்டான். பாருங்க, இத நான் எவ்வளவு நன்றாக சுமக்கிறேன். பரவாயில்லடா கண்ணா, நான் பிடித்துக் கொள்கிறேன். அப்பா, பாருங்கள், நான் செடிகளுக்கு